ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸைகாம்ன்ற ஒரு வெப்சைட்ல இருந்து லான்ச் ஆயிருக்கக்கூடிய யூஎஸ்பி ஹப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹப் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹப் வந்து நம்மளோட யூசேஜ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். மல்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பாத்தீங்க அப்படின்னா 3 யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் நமக்கு வந்து அவைலபிள்ஸ்ல இருக்கும். ஸோ மல்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ண முடியும். இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதை பத்தின ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஹப்போட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள்ஸ்ல இருக்கு. இந்த மேக்ஸ் ஐகான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 2 போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.0 கெப்பாசிட்டியும், அடுத்து இருக்க 2 போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.0 கெப்பாசிட்டில வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் மீட்டர்ல வந்து வயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெண்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஹப் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ டிவிக்கு பின்னாடி வந்து இதை அட்டாச் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வந்து பென்ட்ரைவ்ஸாக இருக்கட்டும் இல்லை மெமரி கார்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 மெகாபைட்ஸ் வந்து கெப்பாசிட்டியோட இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வெப் கேமரா, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து யூஎஸ்பி மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். சில எல்இடி லைட்ஸை கூட வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் பிளாஸ்டிக்ல வந்து ரிமூவ் பண்ணிருக்கவாசி இது வந்து உங்களுக்கு வந்து கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணி மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இதோட ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இது 4 போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 15 கிராம்ஸ்ல வந்து வெயிட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மில்லிமீட்டர்ஸ் வந்து சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 140 mm வந்து வயரோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப் சில வந்து நமக்கு வந்து டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்துல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி யூஎஸ்பில தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.